வணக்கம் ஓவியா. தருமபுரி ரயில் நிலையத்துல பேசஞ்சர் ரயிலில் ஒரு பெட்டியின் அடிப்பகுதியில் திடீரென தீப்பிடித்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பயணிகள் உடனடியாக தகவல் தெரிவித்ததை அடுத்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. குறிப்பாக சேலத்தில் இருந்து தொப்பூர், தர்மபுரி, ராயக்கோட்டை, ஓசூர் வழியாக பெங்களூர் செல்லும் பேசஞ்சர் ரயில் தினமும் காலை மற்றும் மாலை என இருவேளை இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் பெங்களூருவில் இருந்து சேலம் நோக்கி புறப்பட்ட பேசஞ்சர் நேற்று மாலை சுமார் 7:15 மணி அளவில் தருமபுரி ரயில் நிலையத்தின் முதல் நடைமேடையை வந்தடைந்தது. அப்போது ரயிலின் 5வது பெட்டியின் அடிப்பகுதியில் இருந்து திடீரென புகையுடன் தீப்பொறிகள் பறந்து தீப்பற்றி எரிவதை சில பயணிகள் கவனித்தனர். உடனடியாக இது குறித்து ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட ஆய்வில் ரயிலின் சக்கரத்தில் பொருத்தப்பட்டிருந்த பிரேக் சக்கரத்துடன் ஒட்டி கொண்டதால் ஏற்பட்ட அதிக உராய்வு காரணமாக ரப்பர் பகுதி தீப்பிடித்து எரிந்தது என தெரிய வந்தது. பயணிகளின் சாமர்த்தியமும் ரயில்வே பாதுகாப்பு படையினரின் விரைவான நடவடிக்கையின் காரணமாக பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் ரயில் சுமார் 45 நிமிடங்களுக்கு மேலாக தருமபுரி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் பழுது பார்த்து சரி செய்யப்பட்ட பிறகே பேசஞ்சர் ரயில் சேலம் நோக்கி புறப்பட்டு சென்றது. இந்த திடீர் தீ விபத்து காரணமாக தருமபுரி ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு சூழல் நிலவியது ஓவியா.